லட்சுமணா, இறைவனின் தலை எப்படி எழுதினாலும் அப்படியே நடக்கட்டும் தம்பி. இருந்தாலும் காலை கதிரவன் உதயம் அதற்கு முன்படி அந்த மிருகங்கள் வாழக்கூடிய வனம் தண்டகாருடைய வனத்தில் விட்டு விட்டு வர விட்டால் அரண்மனைக்கு முன்பு அக்கினி வளர்த்து அக்கினியில் மாண்டு விடுவேன் என்று உங்கள் அண்ணர் சொன்னார் என்று சொல்கிறேன் என் தம்பி. வேண்டாம் லட்சுமணா, 14 லோகமும் புகழக்கூடிய திருநாமம் அழிவதற்கு நீயோ இல்லை நானோ காரணமாக இருக்கக்கூடாது. என் நிலைமை என்னானாலும் பரவாயில்லை தம்பி. அது சீக்கிரமாக நீங்கள் ஐயாத்திபுரிக்கு சென்று உங்கள் அண்ணரை காப்பாற்ற வேண்டும். நான் சொல்லக்கூடிய விவரத்தை தவறாமல் அனைவரிடம் சொல்ல வேண்டும் லட்சுமணா, சொல்ல வேண்டும். பெண்பாவம் வரும் என்று எண்ணாமல் ராமரிப்போ ஐயாத்திபுரி சென்றவுடன் அண்ணா யாரோ ஒரு ஏகாலியானவன் ஏதோ ஒரு வார்த்தை தூசணமான வார்த்தை சொன்னான் என்பதற்காக நீங்களும் அதிக கோபத்தோடு அந்நியாரை கொண்டு போய் மிருகங்கள் வாழக்கூடிய வனத்தில் விட்டு விட்டு வர சொன்னீர்கள். நானும் உங்கள் வார்த்தையை மீற முடியாமல் அழைத்து சென்று மிருகங்கள் வாழக்கூடிய வனம் தண்டகாருண்ய வனத்தில் விட்டு விட்டு நமது அயோத்திபுரி நாட்டுக்கு திரும்பும் போது அந்நியார்கள் உங்கள் பாதார விந்தத்தை பணிந்தார்கள் அண்ணா என்று சொல்ல வேண்டும். எனது மாமிமார்கள் 3 மலரடி பணிந்ததாக சொல்ல வேண்டும். குலகுரு வசிஷ்டரை வணங்கியாக சொல்ல வேண்டும். பரதன் சத்ருகண்ணனுக்கு என் செய்தி எல்லாம் தெரியும்படி சொல்ல வேண்டும். நான் ஆசையாக வளர்த்து வந்த அன்னை கிள்ளை தாரா மான் மயில்கள் இவைகளெல்லாம் அழியாமல் பாதுகாக்க வேண்டும் தம்பி, பாதுகாக்க வேண்டும். அதை சீக்கிரமாக சென்று உங்கள் அண்ணரை காப்பாற்றுங்க. ஏ நம்ம தாய நீதான் இத்தனை துயர வேண்டாம் அம்மா. ஏனம்மா தாய நீதான் இத்தனை துயர வேண்டாம். இந்த காணகம் வந்தம் என்று கருத்தினில் அஞ்ச வேண்டாம் அம்மா. அம்மா 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 ஏனம்மா தாயனிதாம் இத்தனை வேண்டாம் காண கோபத்தை வெற்றி நீ கருதி அண்ட வேண்டாம். அம்மா காணகபத்தம் என்று கருத்தினில் அஞ்ச வேண்டும். இந்த வானவ முனிவரெல்லாம் வந்துமே துணையிருப்பான் அம்மா. நானுமே அயோத்தி சேர நன்மை பாக்கி தாராம் அம்மா. அம்மா 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 நானுமே அயோத்தி சேர எனக்கு நன்மையா பாக்குத்தாரா அம்மா. தாயே கலங்க வேண்டாம் தாயே. இந்த வனத்தில் தன்னந்தனமையாக விட்டு செல்லுகிறேன் என்று தயங்க வேண்டாம் அம்மா. உனக்கு துணையாக இங்க இருக்கிற முனிவர்கள் யாவருமே தாங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார்கள் தாயே.
அது மட்டுமல்ல, இங்க இருக்கின்ற 5 தல நாகமும் தாங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் தாயே. நான் சென்று வருகின்றேன் அம்மா. திருக்கடல் மதிக்கல் வையும் தண்டக பலமே கேளு. திருக்கலில் மதுக்கல் வையும் தண்டக பலமே கேளு. இந்த மறுக்கலில் சீதா தன்னை மதினிய விட்டு போரே போரே போரே. மறிக்கவே செய்தா மதனியை விட்டு போறேன் போறேன். மறுக்கல் சீதா தன்னை மதினிய விட்டு போரேன். இருக்கின்றேன் விண்ணோ சாட்சி ஈஸ்வரம் சாட்சி 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 சாட்சி. சாட்சி ஈஸ்வரா சாட்சி சாட்சி. மனதே மனதே சாட்சி இந்த ஜனகர மகள் அல்ல விட்டு போறேன். மனதே மனதே சாட்சி சாட்சி ஜனகர மன விட்டு போறேன். மனதே மனதே சாட்சி இந்த மனதே மனதே சாட்சி இந்த ஜனகர மகள் அல்ல விட்டு போறேன். மனதே மனதே சாட்சி மனதே மனதே சாட்சி ஜனகர மன விட்டு போறேன். மனதே மனதே சாட்சி. ஐயோ ஆனாலும் இந்த காத்தோடல் பையன் கேட்காது. இந்த காத்தோடல் பையன் கேட்காது. இந்த காலக தண்ணில இருப்பாத மாதிரி மனதே மனதே சாட்சி. காட்டுடன் சொல்ல காது காடக தண்ணீர் இருப்படை மாதிரி மனதே மனதே சாட்சி. இவர் பேச்சுக்கு துணை யாரும் இல்லை. இவர் பேச்சுக்கு துணை யாரும் இல்லை. இந்த பெண்பாப மனிதாபம் மற்பவர் இல்லை. மனதே மனதே சாட்சி. பேச்சுக்கு துணை யாரும் இல்லை. பெண்பாவ மனிதாவ பான்மழை இல்லை. மனதே மனதே சாட்சி. அங்க ஆனாலும் எங்க ரமதேவி. ஐயோ ஆனாலும் எங்க ரமதேவி. இப்ப அழியெல்லாம் உணவிட்டு போராட பாபி. மனதே மனதே சாட்சி. ஆனாலும் எங்க ரமதேவி அடியார வளவிட்டு போரிட பாவி. மனதே மனதே சாட்சி. அங்க மனதே மனதே சாட்சி. இந்த ஜனகர மகளை உணவிட்டு போறேன். மனதே மனதே சாட்சி. இந்த வனத்தில் இருக்கிற அனைத்து மிருகங்களும் 5 தல நாகமும் இந்த வனத்தில் இருக்கிற முனிவரும் தாங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார்கள் தாயே. சென்று வருகின்றேன் அம்மா. சென்று வருகின்றேன் தாயே. ஏனென்றால் கதிரவன் உதிர்க்க முன்னே என்னுடைய அண்ணனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் தாயே. சென்று வருகின்றேன் அம்மா. சென்று வரட்டுமா? இறைவா, இந்த பாவிக்கு எதற்காக இப்படிப்பட்ட சோதனையை கொடுத்தாயோ? மிதிலே ஆளக்கூடிய ஒரு மன்னருக்குத்தானே மகளாக பிறந்து ஐயாத்துவரை ஆண்டு வரக்கூடிய மன்னரை மலையிட்டு வந்தேனே இறைவா. எதற்காக இப்படிப்பட்ட சோதனை எனக்கு கொடுத்தாயோ? ஒருவருக்கு ஒரு பாவங்களை செய்யாதவர்களுக்கு எதற்காக இப்படிப்பட்ட சோதனை இறைவா? லஸ்பனர் காட்டில் விட்டு நல்குமார் திசையும் தாண்டிய அச்சன சுமந்தரோடு அரண்மனை கேகும் போது பச்சைகள் மிருகம் கூவ பயந்துதான் ஜானகி மாது ஆலோ விருச்சக மரத்தடியில் வீழ்ந்து நடழுதுதான் புலம்புவேனே. தெய்வமே தெய்வமே அது ஒருவனே ஆப் 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 ஆப். புவிதனில் பெண் பிறந்து வளர்ந்தனே பிரம்மதேவ. புவிகளில் பெற்றிருத்தி வளர்ந்து நிற்பதேவா. அந்த புகழுள்ள ஜனகரின் மகளாக பிறந்தனே பூரணாகும. அந்த புகழுள்ள ஜெயபால வளர்த்து நிற்பதேவா. அந்த ஐயத்தி மன்னரும் மாலை
விட்டார் என்னை பிரமதேவம். ஐயோ அயோத்தி ராமாரி மாலை அழைத்தாள் பிரம்மதேவா. நாங்கள் சந்தோஷமாகவே வாழ்ந்து வருகையில் பிரமதேவம். சந்தோஷமாக இருந்து வாரியில் பிரம்மதேவா. எங்க இளைய மாமி சொல்ல வனவாச வந்தமே பிரமதேவம். அதை இரவே சொன்னவர் மாதவன் பிரம்மதேவா. அப்ப பஞ்சவடிகளில் தங்கி இருந்தோமே புதனாவம். அந்த பச்சைக்கரையோரம் தங்கி இருந்தவன் பிரம்மதேவா. அப்ப காலிராவுடன் மானாக வந்தானே பிரமதேவம். அந்த பாவீராவுடனாக வந்த பிரம்மதேவா. அந்த மழை பிடித்து தர சொல்லி சொன்னனே புதனா. முன்பொரு நாள் பஞ்சமடை கரையோர பரக சிலை அமைத்து நானும் என்னுடைய நாயகரும் லட்பண பெருமாளும் வாழ்ந்து வரும்போது தென்னிலங்கை ஆளப்பட்ட மாரீசன் என்பவன் பொய்மானாக வேடம் தரித்து எங்கள் பரகசாலை முன்பு வந்து ஆட்டங்கள் ஆட இந்த பாவி இந்த மான் வேண்டும் என்று கேட்க எங்க நாயகர் என்னுடைய நாயகர் வேண்டாம் என்று சொல்ல பிடிவாதமாக இந்த மான் வேண்டும் என்று சொன்ன வார்த்தை இந்த பாவிக்கு விழுந்து கெதி நேர்ந்து விட்டதே. இறைவா, நான் என்ன செய்வேன்? எங்கு பார்த்தாலும் மிருகங்கள் சத்தமாகவே கேட்கிறது. இருண்ட மனமாகவே கண்களுக்கு தெரிகிறது. இந்த வனத்தில் வறுமையாக எப்படி வாழ்ந்து வருவேனோ இறைவா, வாழ்ந்து வருவேனோ? ராமா ராமா என்ன செய்வேன்? ராகுவரே ஏது செய்வேன்? ராமாரவா எல்லாத்தையே ராகுவார ஏதி செய்வேன். ராம ராமா என்ன செய்வேன்? ராகுவரே ஏது செய்வேன்? ராமாரவா எல்லாத்தையே ராகுவார ஏதி செய்வேன். செம்பொன்மி விளையாளும் கனகராஜல் பட்டாணத்து செல்பாப மீதியேறி கனகராஜ பட்டாளத்தே அன்பு மூட்டி வில்வளைத்து அன்பு எல்லை மாலையிட்டார். அன்பு மூட்டி வில்வாளுக்கு அன்று என்னை மாலை மாலையிட்டு கைப்பிடித்து மருவி இருக்குனாலே மாலையிட்டு கைப்பிடித்து மறுமீடி மேலே நாட்டு வண்ணான் பேச்ச கேட்டு காட்டில் என்னை ஓட்டி விட்டார். காட்டி வேண்டாம் சொல்ல கேட்டு காட்டிலே ஓட்டி ஐயோ, காட்டி விட்டு இருப்பதற்கு கருத்துக்கு சம்மதமோ? ஒவ்வொரு வனமாக ராமா ராமா என்று அழுது புலமை கொண்டு வர வர மிருகங்கள் எல்லாம் என்னை சுற்றி சுற்றி வருகிறது. தாயே, நீ அஞ்ச வேண்டாம் அம்மா, உனக்கு துணையாக நாங்கள் இருக்கிறோம் என்று எனக்கு ஆறுதல் சொல்கிறது. இருந்தாலும் ஒரு 5 தலை நாகமானது என்னை நோக்கி வருகிறது. இறைவா, எனக்கு பயமாக இருக்கிறது. அம்மா, 5 தலை நாகமாதாவே, இந்த மிருகங்கள் எனக்கு அடைக்கலம் கொடுத்து ஆறுதல் சொல்வது போல் இந்த வனத்தில் நீதான் எனக்கு தாய் தந்தையாக இருந்து என்னை காக்க வேண்டும் அம்மா. உன்னை விட்டால் இந்த பாவிக்கு யாரு இருக்கிறார்கள் இந்த வனத்தில் தாயே? 5 தலை நாகமேனி, நான் சொல்லும் அது செய்ய சொல்ல கேளாம். பிள்ளையோ வயிற்றில் இருக்க பெருவன ஓட்டி விட்டா இந்த பேதகினா என்ன செய்வேன்? 5 தலை நாகமே தாயே. ஐதலாக வேடி ஆதிர தொலைக்கலாம் மைதழி வைத்திருக்க என மறுதடில் விட்டராமா. ஆ ஆ ஆ 5 தலை நாகமே எந்தங்கி ரங்கியே ஐதாளை நாகவேடி எந்தாடை கிராகியே நான் நம்ப காத்திடாயோ
நாகமே ஐயா, மைந்தனும் வயிற்றில் இருக்க மறுபடி வளர்த்தில் விட்டார். தேவா எட்டிருக்க ஒரு மோடம் விட்டராமல் மன்னவரை காண்பதற்கோ ஐந்தலை நகமே. மன்னவாரை காட்டாதிப்போம் ஐந்தலை நாகமே ஐயா, குழந்தை வயிற்றில் இருக்க கொடியவானம் ஓட்டி விட்டார். தேவா எட்டிருக்க கொஞ்சமான விட்டராமல் கோபால ராமர் எங்கே ஐந்தலை நகமே. ஐந்து தலை நாகமானது என் அருகில் வந்து என் பாவத்தை கண்டு எனக்கு நிழலாக குடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நிழலில் நின்று இந்த வனத்தை சுட்டி பார்த்தால் நான் வாழ்ந்து வந்த அயோத்திபுரி பட்டணத்தை விட இந்த தண்டகாருண்ய வனம் வெகு சிங்காரமாக என் கண்களுக்கு காட்சி அளிக்கிறது. பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்குகிறது, காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து குலுங்குகிறது. மிருகங்கள் எல்லாம் அஞ்ச வேண்டாம் தாயே, நாங்கள் உனக்கு அடைக்கலம் தருகிறோம், உன்னை பாதுகாக்கிறோம் என்று எனக்கு ஆறுதல் சொல்கிறது. சரி, இந்த மிருகங்களும் ஐந்து தலை நாகமாதாவும் இந்த வனத்தில் எனக்கு அடைக்கலம் கொடுத்தது போல் இந்த வழியாக வரக்கூடிய முனிவர்களோ இல்லை ரிஷிகளோ இன்னும் எனக்கு அடைக்கலம் தருவார்களா என்று இந்த விருச்சக மரத்தடியில் அமர்ந்து சற்று நேரம் இளப்பாரிக் கொண்டு இருக்கிறேன். சீதா! ஜானகி! என்னுடைய சீதா எங்கே? ஜானகி எங்கே? எங்கே காணவில்லையே. ஜானகி பெண்ணே, ஜனநாயகியே நான். கலிகை பெண்ணமா நாமனாடு அடே செய்வேனடி கலிகை பெண்ணமா நாமனாடு அடே செய்வேன் உன்னை விட்டு பெரும்புற வெம்பாவியானே ஜானகி. உன்னை விட்டு பிரித்து நான் வெண்பவியானே கலகி ஐயா, நாட்டிலே வந்தானோ சொல்லையும் கேட்டு நான் காட்டிலே விட்டேன் அம்மா. நாட்டில வல்லாடு சொல்லையை கட்டிடம் காட்டில விட்டு நம்மால் அந்த வண்ணாரின் வார்த்தையால் வண்ண மேனியாலே வனதனு விட்டேன். என்ன செய்வேன்? நாட்டிலே உள்ள யாரோ ஒரு யாகாலியானவர் சொன்ன வார்த்தையை கேட்டு என் மனைவி சீதாவை 5 மாதம் கர்ப்ப நிலவரம் அறிந்து மாரண்யமான கானகம் ஓட்டி விட்டேனே. கண்ணே சீதா ஜானகி, இப்போது யாருமே இல்லாத பாவி ஆகிவிட்டேனே, அனாதை ஆகிவிட்டேனே, யாருமே துணை இல்லையே. இருந்தாலும் என் தம்பிமார் மூவரும் எத்தனையோ வார்த்தைகள் எடுத்து சொன்னார்களே, அன்னவர்கள் வார்த்தையை கேளாமல் என் மனைவி சீதாவை கொண்டு போய் ஆர்வமான கானகத்தில் ஓட்டி விட்டேன் அம்மா. கண்ணே சீதா, இப்போது எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே முன்வரவில்லையே. நான் ஒருவனாக அனாதை போல் கலந்து புலம்பிக் கொண்டிருக்கிறேனே. எங்கள் பாட்டனார் தேசம் சென்ற தம்பிமார் பரத சத்ருகன் இருவரில் ஒருவரு கூட இந்த அண்ணனுக்கு ஆறுதல் சொல்ல வரவில்லையே. என்னுடைய தம்பி லட்சுமணன் சீதாவை அழைத்து சென்றானே, அண்ணவன் கூட வரவில்லை. என்ன செய்வேன்? சரி, இருந்தாலும் என் தம்பியுடன் வாக்கு சொல்லி அனுப்பி வைத்தேன் அல்லவா. லட்சுமணா, நம் சீதாவை கொண்டு போய் ஆரண்யமான கானகத்தில் விட்டுவிட்டு அதிகாலை உதிக்குமன் அயோத்திமா நகரம் வந்து என் முன்னே நிற்க வேண்டும். ஒரு கால் சூரிய பகவான் உதயமாகிவிட்டால் இந்த அண்ணராகி நான் இதே இடத்தில் அக்னி வைப்பேன். அந்த அக்னியால் மாண்டு மடிவேன் என்று வாக்கு சொன்னேன் அல்லவா. அதோ பார், நிச்சயமாகவே சூரிய பகவான் உதயமாகிவிட்டால் இனிமேல் நான் உயிரோடு இருப்பது நியாயமில்லை, தர்மமில்லை. யாருக்கு இப்படி பாருங்கள், அக்னி வளங்கள். நான் அக்னி